ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சோள தோசை தான் ஊற்றியிருந்தேன். அப்புறம் ஆப்பிள் எடுத்து வச்சுருந்தேன். ஆப்பிள் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது, நுரையீரலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் சீராக வழங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது கூட இன்றைக்கி முள்ளங்கி சட்னி தான் வச்சுருந்தேன். முள்ளங்கி உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளை சுண்டல் அவிச்சு வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் இதுதான். சோள தோசை, முள்ளங்கி சட்னி, அப்புறம் ஆப்பிள். அப்புறம் இன்றைக்கி மதியானத்துக்கு பீர்க்கங்காய் கூட்டு வச்சுருந்தேன். பீர்க்கங்காய் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கும், மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்துறதுக்கு, மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கும் சேர்த்து வர்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருந்தேன், கொஞ்சம் லிக்விடாக வச்சுருந்தேன். அப்போ தான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி வெள்ளைப்பூடு குழம்பு தான் வச்சுருந்தேன். வெள்ளைப்பூடு ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கும், ஊளைச்சதையை குறைக்கிறதுக்கும், உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஞாபக மறதி நோய் வர்ற வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நைட்டுக்கு சப்பாத்தி வச்சுட்டு நைட்டு மதியம் வச்சுருந்த அந்த பீர்க்கங்காய் கூட்டே வச்சுட்டு நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்டு டின்னர் இதுதான். அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் இருந்தது, அதையும் வெள்ளைப்பூடு குழம்பு வச்சாச்சு. வச்சுட்டு இன்றைக்கி டின்னர் முடிஞ்சுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.